கேழ்வரகு மாவு வெல்லம் வச்சு ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தாங்க இப்போ நான் செய்ய போகிறேன். இந்த கேக் செய்ய கேக் ட்ரே, ஓவன் எதுவும் தேவையில்லைங்க. கிண்ணமும் குக்கரும் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை 1.5 கப் சேர்த்துக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு ஸ்டவ் பற்ற வச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியே சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கிண்ணம் எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இதில் கோதுமை மாவு கொஞ்சம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்ணம் ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கிண்ணம் கூட கவுத்து வச்சுக்கலாம். அது மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. குக்கரில் கேஸ்கட் போடாதீங்க, விசிலும் போடாதீங்க, அப்படியே மூடிடுங்க. இதை இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வில் 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆகிறதுக்குள்ளே கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஃப்ளேவர் எதுவும் இல்லாத எண்ணெய் 1/2 கப் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா வாசனையாக தான் இருக்கும். நம்ம முட்டை சேர்க்காததுனால ஏலக்காவே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ 1 கப் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்கினதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். 1/4 கப் கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இந்த சாக்லேட் ஃப்ளேவர் வருன்றதுக்காக தான் நான் சேர்த்தேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன், 1 சிட்டிகை அளவு உப்பு போடுறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜல்லிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால மிக்ஸ் பண்ணும்போது இந்த பேட்டர் கட்டி இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இப்போ 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். 1/2 கப் தயிர் சேர்க்குறேன். தயிர் ரொம்ப சில்லுன்னு சேர்க்க வேணாம், ரூம் டெம்பரேச்சர்லேயே சேர்த்துக்கோங்க. பாலுமே சில்லுன்னு சேர்க்காதீங்க, ரெண்டுத்தையுமே ரூம் டெம்பரேச்சர்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ விஸ்கு இல்லைனா ஒரு கரண்டி வச்சு ஒரே சைடாக கலந்து விட்டுக்கோங்க. எப்போயுமே கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போது ஒரே பக்கமாகவே கலந்து விட்டுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரே பக்கமாக கலந்துக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விட்டு ஊற்றுங்க. அப்போ தான் கேக் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் இதை வச்சுக்கலாம். நான் முந்திரியை சும்மா இப்படி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை துண்டு துண்டாக கட் பண்ணி கூட மேலே தூவிக்கலாம். இந்த மாதிரி சும்மா அப்படியே மேலே மூடி வச்சு மூடிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு 30 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். இப்போவே ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துதானே ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், டூத் பிக் ஒட்டாமல் வருது. இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு. உடனே வெளியே எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. குக்கர் உள்ளேயே வைக்காதீங்க, தீஞ்சிரும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி கேக் கிண்ணத்தில் ஒட்டாமல் அழகாக வருது. அவ்வளோதாங்க, ராகி கேக் ரெடி. இந்த கேக் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுக்கலாங்க. வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.